சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை பேசல நம்ம விஜயா இருந்துட்டு, மீனா சொன்னதெல்லாம் ஒரு வேளை உண்மையா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, நாங்க அப்பவே சொன்னோம். எங்க பேச்ச கேட்ட? மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். தேவையில்லாம யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மீனாவ திட்டம் போட்டு வீட்டை விட்டு துரத்திட்டு. இங்க பாருங்க, சிந்தாமணி சொல்லி தான் நான் உங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். ஆனா உங்க மருமக சொல்றது எல்லாமே உண்மையாயிடாது. அவங்க எவ்வளோ பெரிய சாமியாருன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஆரம்பிக்கவும் முத்துவும் மீனாவும் வந்து நிற்கிறாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப பெரிய சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே விஜயா வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னாச்சுப்பா முத்தோ, கையும் காலமாக பிடிச்சிட்டு வந்துட்டோம்லப்பா, உங்கள் பிள்ளையாச்சே, நான் சொன்னதை செஞ்சு தானே தீர்வேன். ஏன்னா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற போது நான் எப்படிப்பா அதை தடுக்க முடியும்? அதனால தான் திருடனுங்க வழியில் போயிட்டு கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார் கதை கட்டுறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையை முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. விஜயா அவங்கள பார்த்தோன்னே பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. ஆமாம், என்னை மன்னிச்சிடுங்கம்மா. அன்னைக்கு சிந்தாமணி அம்மா சொல்லி தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் புருஷனுக்கு அடிபட்டதுக்கு காரணமும் சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.